எல்லோருக்கும் ஹாய். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வீடியோ பேசியே ரொம்ப நாள் ஆகுது. ஸோ அதனால் ரொம்பவே வாய் குளருது. அண்ட் தென் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, தூக்க கலக்கம் அப்படியே இருக்கும். ஏன்னா ரொம்ப நாள் ஆகுது. மார்னிங் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 3:46 அவ்வளோதான் ஆகுது. இப்போ என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக பைக் எடுத்து கரெக்டாக 13 நாள் ஆகுது. இப்போ இந்த வண்டி எடுத்து நம்மளோட ஹோம் டவுன் போக போகிறோம், அதாவது திருவாரூர் போக போகிறோம். ஒரு சின்ன ஒரு லாங் டிரைவ் தான், சின்னதெல்லாம் இல்லை. ஒரு 300 கிலோமீட்டர் அரௌண்ட்ஸ் நம்ம கவர் பண்ண போகிறோம். 390 வச்சு நம்மளால் லாங் ட்ரைவ் கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான ஒரு ரைடு தான் இது. ஆக்சுவலாக நான் டேங்க் பேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஹேண்ட் பேக் வைக்கிறதுக்கு சத்தியமாக முடியல. உட்கார சீட்டுக்கிட்ட வந்திருக்கு. ஆக்சுவலாக இன்னும் பின்னாடி லக்கேஜுக்கெலாம் வைக்கிறதுலாம் எதுவும் ரெடி பண்ணலை. ஏன்னா பஸ் சர்வீஸ் பண்ணிட்டு தான் ரெடி பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்கிறதுனால எதுவுமே இது பண்ணலை நான் இன்னும். அதனால் ஸோ லக்கேஜ் ரொம்ப கம்மியாக தான் கேரி பண்ணிட்டு போக போகிறேன். பட் ஆனால் டேங்க் பேக்கே வைக்க முடியல. இவன் பின்னாடி வேறு ஒரு ரைடிங் கியர் போட்டு பின்னாடி வேறு பேக் ஒன்று மாட்டிக்கணும். ஸோ எப்படி இருக்கப்போன்னு தெரில. ஓகே, நான் இங்கேருந்து கண்டினியூ பண்ணும்போது கோப்ரோ வீடியோ பார்க்குறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இதை வண்டியை வெளில இறக்கியாச்சு. லைட்டாக வாம்பு மட்டும் பண்ணிவிடுவோம். ஷோர் டேங்க் பேக் தான் ஒரு தொங்குற மாதிரி வச்சுருக்கேன். இது சரியாக வருமானு தெரில. ஹெல்மெட்டு பிரச்சனை, ரொம்ப நாளைக்கு அப்புறம் எடுக்கிறது போடுறதுனால செம்ம டைட்டாக இருக்குது. வண்டியை வாம போட்டு ஓகே, அவ்வளோதான். கடாவுதா கடாகுது. டேங்க் பேக்கு ஓகே, ஓரளவுக்கு. டேங்க் பேக் வைக்க முடியுது, மேக்னெட் ஓட்டுறது கரெக்டான ஒரு இடம் இல்லை. டேங்க் வேறு ஒரு மாதிரி பெண்டான மாதிரி இருக்குமா அதில். ஸோ அதனால் அதை ஒட்டுறதுக்கு மட்டும் இடம் இல்லாமல் இருக்குது. மற்றபடி ஓகே. ஃபியூல் 140 காமிச்சது நேற்று நைட்டு ரேஞ்சு. ஸோ அதனால் நான் பெட்ரோல் போடாமல் வச்சுருந்தேன். நேராக பாண்டிச்சேரியில் போய் போட்டுக்கலான்ட்டு, இடையில ஒரு 100 ரூபாய்க்கு எங்கேயாவது போட்டுலான்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா 100 தான் காமிக்குது. கேஸ் ஆக்சுவலாக டைம் பார்த்தீங்கன்னா 4 AM. நம்ம இப்போ கிளம்ப போகிறோம். சாமி சரணம் ஐயப்பா. ஃபோனை மட்டும் ஒரு ரைடிங் கம்ஃபர்ட்டுக்குன்னு வரல. அதனால தான் வண்டி எடுக்காமல் அப்படியே பொறுமையாக பேசிகிட்ருக்குறேன். பாட்டு போட்டாச்சு. ஓகே, கெட் ரெடி. கார் வருது, போட்டோம். இன்னும் ரைடிங் க்ளவுஸ் மட்டும் போடல, போட்டோம். கொஞ்சம் தூரம் போயிட்டு சென்னை அவுட்ரு போயிட்டு ரைடிங் க்ளவுஸ் மட்டும் போட்டுக்கலான்னு வச்சுருக்கேன். கண்ணாடி துடைக்க மறந்துட்டேன். ஓகே, see you, bye. இப்போ ஆக்சுவலாக நம்ம அகாடமிலேருந்து கிளம்புறோம். ஆக்சுவலாக அந்த ஷூ வந்து, ரைடிங் ஷூ வந்து கீர் போட கம்ஃபர்டபுளாக இல்லை. ஹிமாலயனுக்கு இருந்தது வேறு, இதில் இருக்கிறது வேறு. இது நேக்கடு பைக்குன்னொன்னே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஷூ. ஏன்னா ஷூ ரொம்ப பெருசாக இருக்கும். ஓகே தான், டேங்க் பேக் தான் வயிற்றில் ரொம்பவே இடிக்குது. ஆக்சுவலாக எல்லாருக்கும் பெரிய டவுட் இருக்கும், இவன் ஏன் ஹிமாலயனை சேல் பண்ணிட்டு டியூக் 390 வாங்கினான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஹிமாலயன் சேல் பண்ணிவிட்டு 390 வாங்கணுன்ற ஐடியா எனக்கு இல்லை. கொஞ்சம் ஒர்க்குனால ஒரு 1 இயராக நம்ம லாங் ட்ரைவ் போகாமல் இருந்தோம். ஸோ அதனால் ஹிமாலயன் ஸ்டோர் பண்ண மாதிரி அப்படியே இருந்துச்சு. அப்படியே பார்க்கிங்லேயே தான் இருந்துச்சு 1 இயராக. லோக்கலில் கூட அதிகமாக எடுத்து ஓட்டலை. பிகாஸ் ஹிமாலயனை லோக்கலில் ஓட்டணும்னா வண்டி கண்டிப்பாக கண்டமாயிடும். ஸோ அதனால் எனக்கு லோக்கலில் ஓட்டுறதுக்கு பெரிய ஒரு இது கிடையாது. ஏன்னா லோக்கலில் ஸ்கூட்டி வச்சு ஓட்டிப்பேன். ஸோ அந்த ரீசனாக சும்மாவே நிற்கிது, நின்று வீணாக போகிறதுக்கு அடுத்து கொடுத்துருன்றதுக்காக நான் ஒரு 2 months பிஃபோர் நான் சேல் பண்ணிட்டேன். சேல் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு பைக் தேவைப்படுச்சு. ஏன்னா இது மாதிரி கண்டிப்பாக லாங் வீட்டுக்கு போகிறதுக்கும் சரி, சும்மா லோக்கல் எங்கேயா ரைட் பண்ணுறதுக்கும் சரி, கண்டிப்பாக வண்டி ஒன்று தேவைப்படுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த ரீசனுக்காக தான் தேடினப்போ டியூக் 390 கிடச்சிது. ஆக்சுவலாக நான் வந்து ஹிமாலயன் எடுக்கும்போதே டியூக் 390 ஐடியில் இருந்தது. ஆனால் அப்போ வந்து எனக்கு 390 மேலே ஒரு பயம், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆர்வ கோளாறு, கொஞ்சம் பார்த்து எப்படி போகணும்னு தெரியாது, எப்போ எப்படி போகணும்னு தெரியாது. ஸோ அதனால் எனக்கே பயம், ஒதுங்கிட்டு. ஆனால் ட்ரீம் பைக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹிமாலயன் தான். ட்ரீம் பைக் கண்டிப்பாக ஹிமாலயன் தான். அதை தவிர வேறு வண்டி நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். அதனால தான் ஹிமாலயன் நான் வாங்கினேன். ஆனால் விற்க வேண்டிய நிலைமை, விற்றாச்சு. சரி, ஓகே. அடுத்த பிளானில் இருந்த
டியூக் 390 இறங்கிட்டோம். அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம வாங்குகிற நேரமும் டியூக் 390 Gen 3 2024 மாடல் விட்டுருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் இதை வாங்கிடலான்ட்டு வாங்கிட்டேன். ஆக்சுவலாக எனக்கு ஒரு இன்னும் கம்ஃபர்ட் வரல. நான் கொஞ்சம் அவுட்ரு ஈஸியாகலாம் போயிட்டு நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஓகே டாடா. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஈஸியாக என்ட்ரி ஆக போகிறோம். அதுதான் மத்திய கைலாஸ் அப்படின்ற ஒரு பிளேஸு. எப்போதும் போல் போலீஸ் செக்கப் இங்கே இருக்கும். வந்து செக்கப் உள்ளது. யாரை சொல்கிறானே தெரியலையே. நிற்க சொன்னாரா போக சொன்னாரானே தெரில மனுஷன். நான் அவட்ற வந்துட்டுருக்கேன். டூ வீலர் ஆக்சுவலாக செக் பண்ணுறாங்க தான். ஒரு ஆள் 2 பேர் ஹெல்மெட் போடாமல் வந்தாங்கன்னு செக் பண்ணுறாங்க. நான் மட்டும் வந்துட்டேன். எதுவும் சொல்லவும் இல்லை கூப்பிடவும் இல்லை அவங்க. சரி ஓகே. ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்து திருவான்மையூர் அதுக்கிட்ட தான் இருக்கோம். இங்கே எப்போதும் செக் பண்ணுற இடம். ஆனால் ஹிமாலயன் ஓட்டிட்டு இந்த வண்டி ஓட்டுறது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எனக்கு. ரெக்கார்ட் ஆகுதா? லைட்டை பார்த்தீங்களா? இதை வச்சுக்கிட்டு ஐயோ இன்னும் ரோட்டில் குப்பைலாம் வேறு மாதிரி போட்டிருக்காங்க. அங்கேயும் இப்படி தான் பார்த்தேன். ஒரு குப்பைக்காக இருந்துச்சு பாருங்க. ஹை பீம் போட்டாலும் இவ்வளோ தான் வெளிச்சம் இருக்குது. நான் அன்றைக்கி போன மாதிரி தான் கரெக்டாக. நம்ம ஒரு லாங் ட்ரைவ் பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு வந்து விசிபிலிட்டி ரொம்பவே முக்கியம். லைட் அந்த அளவுக்கு நம்ம வச்சுருக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம தைரியமாக போக முடியும். இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. எதனால் ஃபாக் லேம்ப் இன்னும் மாட்டலன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 161 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டியில். ஃபஸ்ட் சர்வீஸ் விட்ற வரைக்கும் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஷோரூமில் சொன்னாங்க. ஸோ அதனால் எந்த ஃபிட்டிங் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கிராஸ் கார்டு எதுவுமே மாட்டல. ஆக்சுவலாக நம்மகிட்ட உள்ள டாப் பாக்ஸ்லாம் மாட்டுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பட் ஆனால் அதுவும் மாட்டாமல் வச்சுருக்கேன். ஏன்னா ஒரு 1000 கிலோமீட்டர் ஓடுனதுக்கு அப்புறம் தான் இல்லை நிறைய நிறைய அப்டேட்லாம் எடுத்து விடுவாங்க. அப்புறம் சர்வீஸும் பண்ணணும். ஸோ ஊருக்கு போயிட்டு வந்தோன்னா கரெக்டாக சர்வீஸ் பண்ணுறது ரெடியாக இருக்கும். வந்து சென்னையில் சர்வீஸ் பண்ணிவிட்டு சர்வீஸ் பண்ண அடுத்த நாளே போய் எல்லாத்தையும் மாட்டி வச்சுருவேன். ஏன்னா லாங் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல இருக்குது. ஏன்னா லக்கேஜ் கேரி பண்ணுறது பெரிய கஷ்டமாக இருக்குது. நானே ஷோல்டர் பேக் மாட்டி ஷோல்டர் பெயின் இப்போயே வந்துச்சு எனக்கு. இதில் நான் 300 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு போகணும் வண்டியை. இந்த லெஃப்ட்டா அந்த லெஃப்ட்டா? அடுத்த லெஃப்ட்டு தான். இல்லைங்க போயிட்டு ஒரு 5-6 மாதம் ஆகுது. 6 மாதம் போல் ஆகுது அது மாதிரி பைக்கில் போய். ஸோ அதனால் எனக்கே தெரியலை, குழப்பமாக இருக்குது. கண்ணாடியை போட்டு ஓட்ட முடியல. விசிபிலிட்டியே இல்லை ஆக்சுவலாக. ஏன்னா உள்ளே நமக்கு அந்த ஃபாகுக்கு ஒன்று இருக்குமா, அது போட்டு நைட்டில் அதான் நைட் ட்ரைவ் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. ஸோ அதனால் அப்படி இருக்குது. ஆனால் மற்றபடி வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது. நெக்கடு பைக்கு நல்லா இருக்குது. நம்மளோட சென்னையோட அப்டேட்டுக்கு 4க்கு சஸ்பென்ஸ் எல்லாம் நம்ம ஆஃப் ரோடிங் உள்ள மாதிரி செட் பண்ணி வைக்க முடியாது. அப்போ தான் நம்ம கை பெயின் இருக்காமல் இருக்கும். இன்னும் நான் க்ளவுஸ் போட்டு இந்த வண்டியை ஓட்டினதே கிடையாது. ஸோ கொஞ்சம் தூரம் போயிட்டு க்ளவுஸ் போட்டு ஓட்டணும் எப்படி இருக்குது அப்படின்றது. ஏன்னா இந்த அடி கை அடி பாதம் அடி இடம் வந்து பெயினாக இருக்கும் எப்போதுமே. கொண்டுட்டு தானே போகிறீங்க? அப்படி இருக்கும். இது இந்த பக்கமாக இருக்கும்ண்ணா. ஆமாம். ரொம்ப உள்ற இருக்குது தான். பைக்கு பெட்ரோல் மட்டும் போட்டுக்கிட்டோம் ஒரு 200க்கு. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா ரேஞ்சு காட்டுது 150ன்னு. ஆனால் அதை நம்ப முடியாது. இங்கேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி. நான் எப்போதுமே பாண்டிச்சேரியில் தான் ஃபில் பண்ணுவேன். அங்கே ரேட்டு கம்மி தான். 10 ரூபி போல் இதோட இங்கே எதுக்கு அதுக்கு டிஃப்ரெண்ட் வரும். ஒரு 10 ரூபா டிஃப்ரெண்ட் வரும். அந்த எப்போதுமே நான் அங்கே தான் போடுவேன். ஸோ அதனால் அப்படியே அதையே கண்டினியூ பண்ணலான்னு பார்த்தா போகிற வழியில் எங்கேயாவது நின்றுடுச்சுன்னா வேலை கஷ்டம். ஏன்னா அந்த டைமில் இருக்குமான்னு கூட தெரியல அந்த பக்கம்லாம். ஐயோ க்ளவுஸ் வேறு ரொம்ப நாள் கழித்து போடுறேனே ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா க்ளவுஸ் போடாமல் ஓட்டி பார்த்தேன். ஒரு மாதிரி கை ஷேக்காகவே இருந்துச்சு. அது ரைடிங் பொசிஷன் மாறுது. ஹிமாலயனுக்கு இதுக்கும் சேஞ்சஸ் வருது. அண்ட் தென் ஹிமாலயனில் வந்து என் ஹைட்டுக்கு மீட்ரு இருக்கும், ஸ்பீடா மீட்ரு.
நான் என்ன ஸ்பீடு போகிறேன்றது எனக்கு கண்ணுக்கு தெரியும். ஆனால் இது அப்படி இல்லை, இது கீழே இருக்குது. ஸோ அதனால் கண்டுபிடிக்க முடியல என்ன ஸ்பீடில் போகிறேன்ட்டு. அதனால் 70லேயே வந்துட்டு வந்துருக்குறேன் பாருங்கள். ஏதோ அதுவே ஸ்பீடாக போகிற மாதிரி தெரியுது எனக்கு அந்த வண்டியில். ஓகே போகலாம். கடை இதுதான் இருக்குது. அப்புறம் ஆக்சுவலாக லைட்டாக ஒரு திருவி பார்த்தேன் வண்டி, அங்கே நல்லா இழுத்துச்சு. சரி அப்புறம் விட்டுட்டேன். ஆனால் ஆக்சுவலாக க்ளவுஸ் போட்டதுக்கப்புறம் ஆக்சிலேட்ரு எல்லாம் பண்ணுறதுக்கு ஓகேவாகவே இருக்குது. கேமரா வேறு கரெக்டாக பொசிஷனில் இருக்கானே தெரியல ஃப்ரண்ட்டில். ஏன்னா ஒரு பக்கமாக வளைச்சிக்கிட்டு நிற்கிற மாதிரி தெரியுது ஃப்ரேமு. டைம் பார்த்தீங்கன்னா 6:15. கரெக்டாக பாண்டிச்சேரி இப்போ தான் ரீச் ஆகிருக்கோம். கொஞ்சம் லேட்டாக தான் ஆகிடுச்சு. எப்போதும் ஒரு 2 மணி நேரத்தில் வந்துடுவேன். இப்போ கொஞ்சம் லேட்டாக தான் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ஃபியூல் போட்டுட்டு அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் பிரேக் எடுத்துகிட்டு அப்படியே ரைடை கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். நான் எப்போதும் இந்த பெட்ரோல் பங்க் தான் போடுவேன், பாரத் பெட்ரோலியம். ஓகே கேஸ், நான் உங்களுக்கு பெட்ரோல் போட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஆக்சுவலாக இங்கே எவ்வளோ பெட்ரோல்னு பார்த்தீங்கன்னா சொன்னா இல்லையா, 94 நினைக்கிறேன். ஆமாம் 94. பெட்ரோல் போட்டோம், ஃபியூல் போட்டுட்டு கிளம்பலான்னு முடிவு பண்ணியாச்சு. இப்போ எப்படி இது ட்ரிப்பு வைக்கிறது? ஆனால் என்னென்னா இன்னும் கணக்கு தெரியலை. நம்மளாம் டேங்க் ஃபுல் பண்ணுவோம் இதெல்லாம், ஹிமாலயன்லாம். இதை டேங்க் ஃபுல் பண்ண வேணான்ற மாதிரி சொன்னாங்க ஃபஸ்ட் சர்வீஸ் வரைக்கும். ஸோ அதனால் ஒரு 8 லிட்ரு போட்டேன். 94 ருபீஸ் இங்கே. சரி, அங்கேயும் இங்கேயும் 6 ரூபா டிஃப்ரென்ஸ் வருது. ட்ரிப்பு 2 தான் ரீசர்வ் பண்ணி வச்சுருக்கேன். எவ்வளோ தருது அப்படின்றத பார்ப்போம். பெட்ரோல் பார்க்கணும், கரெக்டானு பார்க்கல, பார்த்துடலாம். அவ்வளோதாங்க. ஆனால் ரொம்ப வேணாம் ஒரு இது இல்லை. முன்னாடி ஹிமாலயனில் வர மாதிரி ஓவர் கம்ஃபர்ட்லாம் சொல்ல மாட்டேன். ஹிமாலயன் அது கம்ஃபர்ட்டாக இருக்கும், நமக்கு உட்காந்து வரத்துக்கு பெயின் எதுவும் இல்லாமல் இருக்கும். இங்கே எனக்கு டிக்கி பெயின்லேருந்து பாடி பெயின் வரைக்கும் எல்லாம் வந்துச்சு. அது ரொம்ப நாள் ரைட் பண்ணாமல் இருந்ததுனாலையா என்னன்னு தெரில. இன்னும் கொஞ்சம் பழகணும். அப்பா நல்லா மேப்பில் போட்டிருந்தேன், மேப்பு நல்லா கத்துது காதில். அட இரு நாய, இன்னும் கிளம்பவே இல்லை. ஆடா என்னாச்சு? ஆஃப் ஆயிடுச்சு வண்டி. ஓகே, ஏன் இப்போ ஆஃப் ஆனிச்சுன்னு தெரில. ஓகே, ஏன் ஆஃப் ஆகுது கீர் போட்டால்? ஐயோ, ஸ்டாண்டு போட்டிருக்கு, சைடு ஸ்டாண்டு போட்டிருக்கு, அதனால கீரை போட்டால் ஆஃப் ஆகுது வண்டி. கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேங்க. ஓகே போகலாம். ஆக்சுவலாக ஃப்ரண்ட்டு ஃபோர்க்கு வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இங்கே தான் பள்ளம் தான் அநியாயத்துக்கு இருக்குது. ரோடு கரெக்டாக இருக்குன்னு சொல்லவே முடியல, அந்தளவுக்கு ரோடு மோசமாக தான் இருக்குது. ஈசிஆர் வேறு ரோடு போட்டுட்ருக்காங்களா, ஸோ அதனால் ரொம்ப கஷ்டமாக போச்சு. இதில் லைட்டு வேறு இல்லாததுனால நான் பொறுமையாகவே வந்தேன். 60-65லேயே வந்தேன், அதனால தான் லேட் ஆகிடுச்சு. இல்லைனா வந்திருப்பேன். நான் எப்போதுமே 6 மணிக்கெலாம் இங்கே வந்து பெட்ரோல் போட்டு இந்த இப்படி வெளிச்சம் நல்லா இது பகலாகிற அளவுக்கு முன்னாடியெல்லாம் இருக்க மாட்டேன், கிளம்பிடுவேன். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், இருந்துட்டு கிளம்பி போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா லைட் இல்லாததுனால பொறுமையாகவே வந்தேன். ரோடு வேறு போகிறானுங்க, வர முடியலை. அது இல்லாமல் ரொம்ப நாள் கழித்து ரைடு பண்ணுறேன்னா இது சேஃபாக பொறுமையாகவே போகலாம். அப்புறம் ஹிமாலயனில் விண்ட்ஷீல்டு இருக்கும், நமக்கு அவ்வளோவா ஏர்லாம் நமக்கு மேலே அடிக்காது, ஸ்பீடாக போகிற மாதிரியே தெரியாது. 90-100 போனாலும் நார்மலாக போகும் வண்டி. பட் ஆனால் இங்கே அப்படி இல்லை. இதில் விண்ட்ஷீல்டு இல்லாததுனால கொஞ்சம் நல்லாவே தெரியுது. ஒரு 60-70 போனாலே இது ஸ்பீடாக போகிற மாதிரி தெரியுது, ஸ்பீடாக போகிற மாதிரி. ஸோ அதனால் 80கெலாம் போனால் ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் இதை பார்த்தா 80 அது மாதிரி தான் கிராஸ் ஆகிருக்கு ஸ்பீடா மீட்ரு. ஹிமாலயனில் இங்கே இருக்கும் ஸ்பீடா மீட்ரு, ஆனால் இதில் இங்கே இருக்கா, ஸோ அதனால் தெரிய மாட்டேங்குது. நெக்ஸ்ட் ரைடுக்கு மட்டும் விண்ட்ஷீல்டு மட்டும் கொஞ்சம் அப்டேட் பண்ண பார்க்கணும், ட்ரை பண்ணுவோம். ஹிமாலயன் ரைடு போகிறாப்புல
ஐ நோ யா, ஹிமாலயன் தான் யா கிங்கு ஆன் ரோடுக்கு, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். நல்லா இருக்கும் தான் வண்டி. பட் என்ன பண்ணுறது, நமக்கு லாங் ரைடு போய் போய் ரொம்ப நாள் போக போகிறதும் இல்லை. ஸோ அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்றதுக்காக தான் நான் சேல் பண்ணேன். ஆனால் இப்போ புதுசாக வந்த மாடல் நல்லாயிருக்கு. நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும் ஒரு வாட்டி போயிட்டு. அதை புதுசாக வந்து 159 160 வரைக்கும் போகுதுன்னு நினைக்கிறேன் டாப் ஸ்பீடு புதுசாக வந்தது. பட் ஆனால் இந்த அளவுக்கு வராது. ஏன்னா இதோட ஸ்டியரிங் இதெல்லாம் நல்லாயிருக்கும். 411 ஏம்மா. ஆனால் முன்னாடிலாம் நான் பைக் ஓட்டும்போது நம்ம ஹிமாலயன் வந்து பழசு வந்து 140க்கு மேலே போனாலே கஷ்டம்தான். 411 இந்த முன்னாடி போகுது அதை மாதிரி மாடலு. அப்போல்லாம் சைடு போட்டால் நான் மட்டும் பேசாமல் அமைதியாக இருந்துருவேன், ஏன்னா நம்ம வண்டி போகாது அப்படின்ட்டு. ஆனால் இப்போலாம் இந்த வண்டி போவோம், ஆனால் எனக்கு திருவ தோணலை. போயிட்டு வரட்டும், ஜாலியாக ஒரு ரைட் பண்ணலாம். எனக்கே மைக் இதெல்லாம் வீடியோ ரெக்கார்ட் ஆகுதுன்னு கூட தெரில. நான் நின்று பார்க்கணும், வைசரை வேறு துடைக்கணும்னு நினச்சேன். உள்ள அந்த ஃபாக்குள்ள இது வந்து உள்ள தூசியாக இருக்குது போல், ஒரு மாதிரி மங்கலாக இருக்குது கிளாஸு. துடைக்கலாம்னு நினச்சேன், துடைக்கவே இல்லை. அப்புறம் அப்படியே மறந்துட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். எனக்கு என்ன பயம்னா, நான் வந்து இதில் ஒரு சேஃப்டி கார்டு ஒன்றுமே போடல. இது ரேடியேட்டர் கார்டு கூட போடலையா. ஸோ அதனால் ஒரு பயமாகவே இருக்குது, ஏதாவது கல்லிக்கில் அடிச்சிடுமோன்ட்டு. அதுலேயே கொஞ்சம் பொறுமையாக வந்துட்டுருக்கேன். அந்த ஃபஸ்ட் சர்வீஸ் முடிகிற வரைக்கும் எதையும் பண்ணாமல் அதுக்கப்புறம் போய் எல்லாத்தையும் மாட்டணும். அது இல்லாமல் ஃபஸ்ட் இது மாதிரி வண்டி மறுபடியும் இப்போ ஓட்டுறதுனால லாங்கு போனால் வண்டிக்கு ஏதோ ஆகிடுமா. நான் வேறு அதிகமாக பள்ளம் இருந்துச்சு, படர்னு அடிச்சுட்டு வேறு வந்துட்டேன் நிறையா பள்ளத்தில் வேகமாகவே. அது வேறு பயமாக இருக்குது, எங்கேயாவது உடச்சிட்டு உட்காந்துற போது. ஹிமாலயனை பொறுத்த வரைக்கும் அப்படி அந்த கஷ்டம் இல்லை, ஏன்னா அது ஃபுல்லாக இரும்பு, ஒன்றுமே ஆகாது எவ்வளோ பள்ளத்தில் விட்டாலும். ஆனால் இது அப்படி இல்லையே, அங்கங்கே அத்தனை ஆயில் ஊற்றுற மாதிரி இடம் வச்சுருக்கானுங்க. ஏதாவது வெடிச்சு போச்சுன்னா, ஏதாவது உடஞ்சிருச்சுன்னா, அதனாலேயே பயந்து அங்கே தான் பண்ணேன். பெட்ரோல் பங்கில் நின்று ஒரு 360 வியூ வண்டியை நல்லா தேடி பார்த்தேன், ஏதாவது ஆயிருக்கா அப்படின்ட்டு. எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுற மாதிரி வண்டியை ஓட்டிகிட்டு வந்தேன் ஒரு 150 கிலோமீட்ரு. இப்போ இனிமேல் ஓகே, அவ்வளோலாம் எதுவும் ஆகலை. ஸோ நார்மலாக வண்டி எடுத்து போயிட்டுருக்கேன். போகணும், இங்கேருந்து கரெக்டாக ஒரு 145 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அதாவது திருவாரூரே போல், திருவாரூருக்கு முன்னாடி பேரளம் அப்படின்னு ஒரு ஊர் வரும். அந்த ஊரில் லெஃப்ட் எடுத்து அம்பகரத்தூர், அதுவும் பாண்டிச்சேரி டிஸ்ட்ரிக்டில் இது ஸ்டேட்டில் தான் வரும், காரைக்கால் டிஸ்ட்ரிக்டில் வரும். அங்கே தான் போகிறேன். ஆக்சுவலாக எங்கள் அக்கா வீட்டுக்கு போகிறேன். இப்போ இது என்ன புது டோல்கேட்டு காமிக்கிறான்னு நினைப்பீங்க. இது வந்து சிதம்பரம், அதாவது பாண்டிச்சேரி டு மயிலாடுதுறை ஒரு பெரிய ரோடு ஒன்று போட்டாங்க, 4 வே. அதோட டோல்கேட் தான். இது இன்னும் ஓப்பன் ஆகலை. ரோடு இப்போ ஓகேவா போட்டிருக்கானுங்க, நல்லா இருக்கு முன்னாடியை விட. முன்னாடியை விட ரோடு இப்போ சூப்பராகவே இருக்கு. ஆனால் என்னென்னா, இப்போ 390 ஓட்டும் போது ஒரு 90க்கு மேலே போனால் கை ஷேக் ரொம்ப ஆகுது. அது எதனால அப்படின்றது தெரில. ஒருவேளை நான் ஹிமாலயன் ஓட்டுறதுனால டிஃப்ரெண்ட் தெரியுதா, இல்லை வேறு ஏதாவது ரீசனான்றது தெரில. சர்வீஸ் விட போகும்போது கேட்டால் தான் சொல்லுவாங்க போட்டு. பாருங்க, இப்போ 83 தான் போகிறேன், ஆனால் கை நல்ல ஷேக் தெரியுது எனக்கு. ஹேண்ட்பேரையே பிடிக்க முடியல, அந்த அளவுக்கு ஷேக்காக இருக்குது. ஷேக் ஆகுது.
இருந்ததே எனக்கு தெரிஞ்சு 6 லிட்டர் போல் இருந்துச்சு. 4 லிட்டரில் 120 கிலோமீட்டர் சம்திங், அதுக்கு மேலாம் ஓடி இருக்குது. 30-35 ஈக்குவல் தர மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ இது என்ன கைதில் சொல்லுதுன்னு தெரில. ஏன்னா லாங்கு போகும்போது தான் நமக்கு ஃபியூல் எவ்வளோ ரேஞ்ச் தருன்றது தெரியும். என்ன ஒரு 85-90 மேக்ஸிமம் போயிருப்பேன்னு சொல்லுங்களா, அதே தான் வச்சு ரேஞ்ச் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் 260 இன்னும் காமிக்குது. ஆனால் டேங்க் பார்த்தீங்கன்னா 3/4 டேங்க்கும் கம்மியாக தான் இருக்குது. பாருங்க, ஆஃப்லேருந்து 1 பாயிண்ட் தான் ஏறி இருக்கு மேலே. எப்படின்றது தெரில, வண்டி ஓட்ட ஓட்ட தான் தெரியும் எவ்வளோ லிட்ரு தருது அப்படின்றது. இதா கேஷ் ஆக்சுவலாக பார்த்தீங்களா, இதுதான் எங்கள் ஊர் போகிற வழி. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது மாதிரி வயல்வெளி தான் பார்த்தா 6 மாதம் ஆகுது. எனக்கும் ஊர் பக்கம் வரணும் தான் யோசித்தேன். வர முடியலையே கடைசி வரைக்கும். பட் ஒரு வழியா இங்கே பாருங்கள், நல்லா இருக்குது பாருங்கள். இது மாதிரி மழை டைம்லலாம் ஊர் பக்கம்லாம் இப்படி தான் இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள், பச்சை பச்சேன்னு. ஆக்சுவலாக இது மாதிரி வீட்டுக்கு இது மாதிரி இடத்துல பக்கத்தில் உள்ளவங்களுக்குலாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள், அந்த சுவாசிக்கிற காற்றே சுத்தமாக இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல. அது வந்து சும்மா பேருக்கெல்லாம் சொல்லலை, உண்மையாக அப்படி தான் இருக்கும். இப்போ எதுக்கு நின்றுருக்கேன்னா, அந்த 360 மாட்டி ஒரு ஷார்ட் எடுத்து உங்களுக்கு போடலாம். ஏன்னா நானும் மாட்டியுமே அதுக்கப்புறம் சரிக்கல. ஆக்சுவலாக இதுக்கு வந்து கொஞ்சம் வளர்றேன்ல. ஆமாம் கேஷ், தூக்கம் வருது. ரொம்ப நாள் ஆச்சா. இந்த ஏன் ஷேக் ஆகுதுன்னு தெரில. ஆனால் அனைத்துக்கு ஷேக் ஆகுது. ஓகே, பஸ் சர்வீஸ் விடும்போது தான் கேட்க முடியும் போல். இன்னும் கரெக்டாக ஒரு 52 கிலோமீட்டர் இருக்குது நான் போக வேண்டிய லொக்கேஷனுக்கு. ஆன் பண்ணியிருக்கேன். ஹாய், என்ன பேசுறதுன்னு தெரில. அப்படியே நிற்கலாம் போல இருக்கு. நல்லா இருக்கே அப்பா. எதுக்கு நிற்கிறேனே தெரியாமல் நிற்கிறேன். ரெஸ்ட்லாம் இல்லை, நார்மலாக நிற்கிறேன். போர் அடிக்குது. இந்த பிளேஸை பார்த்துட்டு போக மனசு வர மாட்டேங்குது. நல்லா இருக்கு இடம். எங்கள் ஊர் பக்கமும் இப்படி தான் இருக்கும், போய் பார்க்கணும். அது ஒரு டைமுங்க. ஸ்கூல் படிக்கும்போது பசங்க கூட போயிட்டு நொங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு, அது சாட்டர்டே சண்டே லீவ் விட்டால் போதும். சாட்டர்டே ஃபுல்லாக இல்லை, சண்டே எல்லாருமே பசங்க இருக்கிறதுனால சண்டே போனால் அப்படியே நொங்க அப்படியே அடுக்கி வச்சு சாப்பிடுவோம். போதும் சொல்கிற அளவுக்கு சாப்பிட்ற ஒரு டைமு இது மாதிரி. போயிட்டு ஆற்றுல குளிச்சுட்டு நல்லா இருந்துச்சு. எப்போ சென்னை பக்கம் போனோனோ ஊருக்கு எப்பயாவது தான் வரோம். வரும்போதும் சைடு ஸ்டாண்டை போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணால் ஆஃப் ஆகிடுது. அது வரைக்கும் சந்தோஷம் வண்டிக்கு. எப்போலாம் ஊர் பக்கம் வரோமோ 2 days வருவேன். அப்படியே 2 days வந்தால் வீட்டிலே பாதி வேலை இருக்கும். அதை முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு இதை போகிற மாதிரி தான் இருக்கும் திருப்பி. இதில் எங்கே போய் பசங்களை கூப்பிட்டு பசங்க கூட வெளில போயிட்டு இதை போகிறேன். போயிட்டு பார்க்கணும் பசங்க எல்லாரையும் நார்மலாக ஈவினிங் போய் பார்த்துட்டு. சென்னை பக்கம் போகிறத வந்து தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், அது தேவை. இப்படி இருந்தாலும் நம்ம வெளில ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அங்கெல்லாம் போனதுனால தான் இந்த மாதிரி வண்டியெல்லாம் வச்சு நம்மளால் ஓட்ட முடியுது. வேலைன்னு ஒன்று பார்த்தே ஆகணும். அதனால் அதை பற்றி ஃபீல்லாம் ஒன்றும் பண்ணல, இதுவும் தேவை தான். என் பண்ணிக்கிறேன். கரெக்டாக என்னோடய டெஸ்டினேஷனுக்கு இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் தான் இருக்குது. நான் அதுக்குள்ளே எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிடுவேன். எண்டில் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக பைக் எடுத்து 425 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, கை ரொம்பவே வைப்ரேஷன் ஆகுது. இது தெரில, இதோட பவர்னால அப்படியானு தெரில. ஏன்னா எனக்கு வந்து இது வரைக்கும் நான் முன்னாடி ஓட்டினது ஹிமாலயன் ஓட்டினேன். அதில் உட்காந்தா உடம்பு வலிக்காது, கை வலிக்காது, அழகாக வீட்டுக்கு போனோமா உட்காந்தமான்னு இருக்கும். ஆனால் இந்த வண்டி எடுத்துகிட்டு வந்ததுக்கு போய் படுத்து தூங்கணும் போல இருக்குது. அப்படி இருக்குது உடம்பு வலிக்குது எனக்கு. டிக்கி பெயின் வேறு லெவலு, இடுப்பு பிடிச்சிக்கிட்டு கையெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே உதறுது, ஷேக் ஆகுது நல்லா. க்ளவுஸ் இப்போ தான் நான் கழட்டினேன், கடையில் திங்ஸ் வாங்கினதுனால. க்ளவுஸ் போட்டினப்போ கூட ஓகேவா இருந்துச்சு. இப்போ க்ளவுஸை கழட்டினதுக்கப்புறம் ரொம்ப வைப்ரேட் ஆகுது. லாங்க்கு ஓகே தான், வண்டி திணறாமல் வருது. ஆக்சுவலாக நான் என்ன பாண்டிச்சேரியில் எடுத்தேன், நிற்கவே இல்லை. நிறுத்தினா இடையில நின்றுட்டு அப்படியே உடனே கிளம்பிட்டேன்.
ஆனால் 150 கிலோமீட்டராக நான் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ அதனால் எனக்கு அப்படி தான் இருக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி போகிற மாதிரி இருந்தால் ஓகே போல இருக்குது. இல்லைனா லாங் ரைடுக்கு ஒரு சர்வீஸ் விட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் ஓகேவாக இருக்கும் போல இருக்குது. அப்போ சர்வீஸ் விட்டதுக்கப்புறம் தான் தெரியும் வண்டி இன்னும் கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்றது. ஓகே எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஏன்னா எந்த வீடியோன்னு சொன்னதே கிடையாது, இனிமேலாவது கரெக்டாக ஞாபகம் வச்சு சொல்லணும். நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒரு இன்ட்ரோ ஒன்று எடுத்தேன், அப்பயே சொல்லணும்னு நினச்சேன், நான் சொல்ல முடியல. இப்போ தான் ஞாபகம் வந்திருக்கு. மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இல்லைங்க தூக்க கலக்கமாக இருக்கா, அதான் வாய் உளருது. வாய் குளருது, ஆல்ரெடியே உளருது. ஓகே see you, bye bye.